பொய் வழக்கில் இருந்து விடுதலை ஆவேன்னு சொல்றார். யார சொல்றார்? செந்தில் பாலாஜி. பொய் வழக்கு போட்டது அப்ப தமிழக முதலமைச்சர்னு சொல்றாரா? ஊழல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தியாகி பட்டம் கொடுத்து வரவேற்பது வேடிக்கையானது என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வெளுத்து வாங்கியுள்ளார். இன்று தமிழகத்தை பொறுத்த மட்டில் எந்த உணர்வும் எதுவும் பிரச்சனை இல்லை. ஊழல் செய்துவிட்டு சிறையில் இருந்து வந்தால் அவர்கள் தியாகிகளாக மாறிவிடுகிறார்கள். இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா செல்ஃபி எடுக்கிறாங்களாம் அவர் கூட. எங்க போய் சொல்றது இத? அதாவது ஜாமீன் தான் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விடுதலை ஆனதை போல கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேல பொய் வழக்கில் இருந்து விடுதலை ஆவேன்னு சொல்றார். யார சொல்றார்? செந்தில் பாலாஜி. பொய் வழக்கு போட்டது அப்ப தமிழக முதலமைச்சர்னு சொல்றாரா? ஆக இதை தெரிந்து கொண்டே முதலமைச்சர் அவர்களும் தான் போட்ட வழக்கு தான் பலமுறை குற்றம் சாட்டியவர் என்று இல்லாமல் அவரை தியாகி போல் முன்னிறுத்துவது மிக வேடிக்கையான ஒன்று. அது மட்டுமல்ல, இன்று பிரதமரை முதல்வர் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். பிரதமர் பரந்த மனப்பான்மையுடையவர். தமிழக மக்களுக்கு என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அதை செய்வார். உதாரணத்திற்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோதுமை, இலவச கோதுமை தமிழகத்திற்கு அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. 7000 கோடி. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.